உன்னை ஆசீர்வதித்தும் பேரை நான் பெருமைப்படுத்துவேன் சொன்னார். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார், அல்லேலூயா, அதே உடன்படிக்கை பண்ணி இருப்பார் நம்மளுக்கு. யாக்கோபை போல் நம்மளுக்கு உடன்படிக்கை பண்ணி இருப்பார். யோசேப்பை போல பண்ணி இருப்பார். ஆமேன். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அல்லேலூயா அவன் கீழ்ப்படிந்தான் என் தேவனுக்கு எல்லாத்திலையும். நம்மளும் அதே போல அல்லேலூயா உனக்கு நல்ல விசுவாசம் உள்ள தகப்பன். நம்மளும் விசுவாசம் என்ற கேடகத்தோடு நம்மளும் அவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது, நம்மை தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மளுக்கு உடன்படிக்கை பண்ணதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நம்ம நினைப்போம் அந்த நாட்களை வெறுமையாக இருக்கும். இல்லவே இல்லை, நிரப்பிட்டார். அல்லேலூயா. விசுவாசம், விசுவாசம், முடிவிருந்தும் விசுவாசம். சாத்தான் 1000 தரிசனங்களை கொடுப்பான். அவன் ஒரு பொய்யை, அல்லேலூயா, மனசை மூலம் பேசுவான். அது ஒரு பொய்யை, வசனம்தான். அல்லேலூயா. அந்த வசனம் நம்மளோட பேசும். அந்த வசனம் நம்மளோட பேசும். பாடல் மூலம் பேசும். அல்லேலூயா. ஊழியக்காரங்க நாவு மூலம் பேசும். அல்லேலூயா. கர்த்தர் மனம் மாறாமாண்டார். அல்லேலூயா. அவர் சொன்னது போல அழைக்கிறார், நீ எழும்பி வா. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியினுடைய நாம மகிமைக்காக நன்றி. அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஒரு சிறிய கூட்டமாக அந்த சபையில் ஆராதித்து கொண்டு இருக்கிறோம். நீ திரளான குடும்பங்களை தருவீர் விசுவாசத்தோட செபிக்கிறோம். கர்த்தர் தருவீர், தந்து கொண்டே இருப்பீர் அப்பா. இப்பொழுது செபிக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்துகளும் ஆசீர்வதி. திறப்பில் நின்று காத்திருக்கிற பிள்ளைகளை பாதுகாத்துகளும் குடும்பங்களை. ஆண்டவரே, இனி தீங்கை காண மாட்டேன்னு சொல்லியிருக்கீங்க. நாங்கள் இனி தீங்கை காண்பதில்லை விசுவாசத்தோடு. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மகிமைப்படும். ஆமென் ராஜா. ஒவ்வொரு குடும்பத்தையும் பாதுகாத்து அவர் சொல்ற வார்த்தை, தாய் தன் பிள்ளையை மறக்கலாமா, நான் உன்னை மறக்கவே மாட்டேன். அந்த ஜெபம் ஒரு நாள் அது வெளியரங்கமா பதில் வரும். சோர்ந்து போகாதே, நான் உன்னோட இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னோடு இருக்கிறேன். நான் உன்னில் மகிமைப்படுவேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ எதனாலும் என் மேலே பாரத்தை வைத்து அவ்வளோதான். மகிழ்ச்சி ஆயிரு, சந்தோஷமாயிரு. இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான் இந்த உலகம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம 1000 வயசு வரை இருக்க போயிடமில்லை. அந்த கொஞ்ச காலம் என் மணவாளனுக்காக நான் வாழ போகிறேன். என் மணவாளனுக்காக. ஸ்தோத்திரம். நீ ஜெபித்து பாரு, உன் ஜெபத்தில் மாற்றம் வரும். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மகிமைப்பட. அல்லேலூயா. அது சிறிய ஜெபமாக இருந்தாலும் கர்த்தர் பரிசுத்தத்தை தான் பார்க்கிறார், உண்மையை தான் பார்க்கிறார். நன்றி ஆண்டவரே. உன்னோட நான் இருக்கிறேன் நீ கர்த்தர் சொல்கிறார். ஒவ்வொருத்தரோடு அவர் இருக்கிறார். ஒவ்வொருத்தரோட குட்டி பிள்ளைகளோடு இருக்கிறார், வாலிய பிள்ளைகளோடு இருக்கிறார். ஆமே. அன்பு தாயாரோடு இருக்கிறார். ஒவ்வொருத்தருடைய திருமண தடையா என் ஏசதை உடைக்கிறார். நீ விசுவாசம் வேணும். அல்லேலூயா. கடன் பிரச்சனையா இனிமே எனக்கு இல்லை. நான் இனி கண்ணீர் இல்லை, இனி துக்கம் இல்லை. நான் ஒரு மாதிரி அழகாதான் நான் எள்ளும் போனோம் ஆண்டவரேன். அல்லேலூயா. சோதரம். மறைச்சு போன லாசரை ஆண்டவர் எழுப்பும் பொழுது சொன்னார்ல, நீ விசுவாசிக்கிறாயா? அல்லேலூயா. செல்வாய் இல்லை. உயிர் தழுந்த நாட்கள்ல தான் லாசர் எழும்போடு சொல்ல, இல்லை நீ விசுவாசிக்கிறாயா? இப்போ கூட அந்த ஆண்டவர் வார்த்தை அடுத்த மே 1 நீ விதைக்க. அல்லேலூயா. நீ ஜெபிக்க, இதோட நல்லா ஜெபித்து நல்லா விதைக்க. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த மே 1 நீ சாட்சி கொடுக்கிற மே 1 உலகம் ஏங்காரியத்தக்க உங்களை வாலாக்காமல் தலையாக்குவார், கீழாக்காமல் மேலாக்குவார். உன்னை கொடுக்க கரமாக வைப்பாரே தவிர இனி உன்னை வேங்குற கரமா வைக்க மாட்டாரு. நீ கொடுக்கிற கரம், நீ வாங்குற கடம் இல்லை. அல்லேலூயா. ரிசபாதூரி கமா. பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மகிமைப்பட அவர் உலவிக் கொண்டு இருக்கிறார், உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறார். ஆலை கவலைப்பட்ட நாட்கள் போதும். பலவீனமா வந்திருக்கிறீர்களா? அந்த பலவீனத்தில் உங்களுக்கு விடுதலை தர அவருடைய வாக்குத்தத்தை நீங்க நிறைவேற்றுங்க. அந்த பலவீனம் மறையும். அல்லேலூயா.
அவர் பண்ண உடன்படிக்கை நிறைவேற்றுங்க. அவர் இந்த பாதைக்கு போய் சொன்னா நம்ம அந்த பாதைக்கு போவோம். இந்த பாதைக்கு போயிட்டு ஹல்லேலூயா, என் தொழில் சரியில்லை, எனக்கு பலவீனமா இருக்கிறது, என் கண்ணீர் பிரச்சனை, கடன் பிரச்சனை, ஹல்லேலூயா, அவர் சொல்வார் இந்த பாதைக்கு போ மகளே, நம்ம இந்த பாதைக்கு போவோம். அவர் மனம் மாற மாட்டார். அவர் மனம் மாற மனுஷன் இல்லை. ஹல்லேலூயா. ஓ ரபா சபதுரி கமன ரவா, காக்கும் கரங்கள் ஒண்டனுக்கு காத்திடுவார். ஆமென். அவர் காத்திடுவேன் சொல்லுகிறார். பயம் வேண்டாம், காத்திடுவேன். பயப்படாதே. பயத்தை உருவாக்குறது யாரு? சாத்தான். அல்லேலூயா. அவன் அதுக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, விழுந்திடக்கூடாது. இந்த நாட்கள் ஆண்டவரை குட்டி பிள்ளைகள் வசனம் சொன்னாங்க, என்ன எழுப்புங்க, மகிமைப்படுங்க, கர்த்தருடைய நாம மகிமைப்பட. இந்த நாட்கள் ஆண்டோடைய வார்த்தை என்ன வார்த்தைனா, எரேமியாவில் 31:14 அதிகாரம். எரேமியா அதில் 31:14 அதிகாரம் சொல்லிடுறது. நானே சொல்றேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால திருப்பதி ஆவார்கள். அவர் சொல்றாரு, நம்மளை நேசித்தப்ப சொல்றாங்க, நீங்க யாரு? அவர் சொல்றாரு, உங்களை பார்த்து என் ஜனம், நீங்க என் ஜனம். அவர் உறுதிப்படுத்தி சொல்றாரு. நம்ம சொல்லலாம் உடன்படிக்கணும். நீங்க யாரு? என் ஜனம், என் பிள்ளைகள். நம்ம சொல்லுவோம், நம்ம பிள்ளைகளை எப்படி நாலு பிள்ளைகளை என்ன செய்வோம்? வேதனைக்குள்ளாக பேச மாட்டோம், அடிக்க மாட்டோம், சாபம் விட மாட்டோம். அல்லேலூயா. அப்போ எவ்வளோ தப்பு செஞ்சாலும் நம்ம பிள்ளைகளுக்கு என்ன செய்வோம்? அதை விட நம்ம அப்பா பரம தகப்பன் சொல்றாரு, உங்களை பற்றி நீங்கள் யாரு? என் பிள்ளைகள், என் ஜனங்கள். சொல்றாரு, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையார். உலகத்தை அளிக்கிற நன்மை அவர் சொல்லலை. அல்லேலூயா. உலகம் அளிக்கிற நன்மை நான் உனக்கு என்ன செய்வேன்? நன்மை. அல்லேலூயா. எரேமியா 31 கர்த்தருடைய நாம தெளிவா சொல்லுகிறது. அவர் சொல்றாரு, நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி அவர்கள். அவர் அளிக்க சிலதான் நமக்கு திருப்தி ஆகும். அல்லேலூயா. நம்ம முயற்சி பண்ணா அது கொஞ்ச நாள் தான் இருக்கும். பக்கத்தில் யாரும் செஞ்சாலும் அது கொஞ்ச நாள் தான். ஆனால் அவரு செய்ய சிலதான் அது திருப்தி. அல்லேலூயா. அவர் திருப்தியான ஆசிரத்தை அவங்களுக்கு தருகிறார். அந்த நாட்களை என் பிள்ளைகள், என் நேசகுமாரன், என் நேசகுமார் சொல்வார், மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். மகளாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிழைக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. இந்த கிராமத்தில் ராஜாக்கள் அவங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த இடத்துல உங்களை என்ன செஞ்சிருக்கிறார்? ஆசாரிகளாய் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அவர் உங்களை மகனாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதனால தான் உரிமையோடு ஆண்டு சொல்லிதார், நான் என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்பது என்று யார் சொல்றா? கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் சொல்லுகிறார். அதே 105 சங்கீதத்தில் 40வது வசனத்தை எடுத்து படிங்க. சங்கீதம் 105 41 40. அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். ஹல்லேலூயா. சங்கீதம் 105 கர்த்தருடைய நாம மகிமை 40வது வசனம் சொல்கிறது. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. ஹல்லேல் கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார். ஹல்லேலூயா. நம்ம அப்பாட்ட கேட்க சில அவர் என்ன செய்தாரு? நம்மளுக்கு கொடுக்குற என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் அவங்க என்ன செய்வாங்க? திருப்பதி ஆவாங்க. கேட்டார்கள், அவர்கள் காடைகளை அவர் வரப்பண்ணினார், வான அப்பத்தினால் அவர்களை திருப்பதி ஆக்கினார். நம்மளுக்கு திருப்பதி ஆக்கிற நம்மளுக்கு ஆசீர்வாதம். நான் இதுவரைக்கும் நான் கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, எனக்கு கிடைக்கல நம்ம சொல்லக்கூடாது. இனி கேட்கறதுக்கு உங்களுக்கு
முகாந்திரம் உண்டு. இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி செய்தாரோ அதை விட அதிகமாக உங்களுக்கு என்ன செய்ய போறாரு, செய்கிறாரு. இஸ்ரேல் மக்கள் கேட்கும் பொழுதுதான் இதை என் ஆண்டவர் கொடுத்தாரு. நீங்க யாரு? இஸ்ரவேல் மக்கள். நீங்க யாரு? அவருடைய பிள்ளைகள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, என் ஜனங்கள் அல்லேலூயா நேசித்தாங்க. அப்ப நம்ம கேட்கிறோம், அப்ப என்ன செய்தாங்க? இனி நம்ம ஜெபம் வித்தியாசம், இனி நம்ம ஆசீர்வாதம் வித்தியாசம், இனி உறவுகள் வித்தியாசம், கொடுக்கிறது வித்தியாசம், அல்லேலூயா காத்திருக்கிறது வித்தியாசம் அவருக்காக. அல்லேலூயா. அப்ப அவர் சொல்றாரு, நீங்க இனி கேட்கறதுல என்ன செய்யும்? வித்தியாசம். அல்லேலூயா. ஒரு திருமணத்துக்கிட இதுவரைக்கும் நான் தேடினேன், அல்லையோ என் பிள்ளைக்கு நடக்கலன்னு சொல்லலாம், ஆனா இனி கேட்கச்சில. அல்லேலூயா. அவர் கற்பத்தின் கனிக்காக இதுவரை கேட்டிருக்கலாம், அல்லேலூயா ஐயோ கிடைக்கலையே, நான் எவ்வளவு பிரயாசப்படி. இனி கேட்கும் பொழுது அவர் சொல்றார், கேட்டார்கள், அவர் காடைகளை வரப்பண்ணினார், வான அப்பத்தினாலும் அவர்களை திருப்தியாக்கினார். அப்ப இனி கொடுக்கிற ஆசீர்வாதம் உங்களுக்கு திருப்தியான ஆசீர்வாதம். எப்படி? என் ஜனங்கள் என்ன நன்மையால் என்ன செய்தே? திருப்தியாகிறேன். அப்ப இனி கொடுக்க ஆசீர்வாதம், இனி கொடுக்கிற மகிமை, இனி கொடுக்க வெற்றி, அது ஒரு வித்தியாசம் வார்த்தை வருகிறது. சங்கீதம் 81ல 16வது வசனத்தை வாசிக்கலாமே. 81:16. சங்கீதம் 81:16. ஹல்லேலூயா. நம்மளுக்கு கண்மலையிலிருந்து, ஹல்லேலூயா, மற்ற இடத்துல இருந்து கூட கண்மலையில இருந்து அவர் சொல்றாரு, நான் உச்சிதமான கோதுமையினால் அவர்களை போஷிப்பேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கன்வென்ஷன் கூட்டத்தில் கூட ரூத்துடைய வாழ்க்கையில ஆண்டவர் பேசினார். ஹல்லேலூயா. அந்த கோதுமையை பிரித்து, ஹல்லேலூயா, போர்வை விரித்தேன் போடுமையா, உம் கோதுமையால் என்னை நீரப்போமையா, போர்வை விரித்தேன் உம் கோதுமையால் என்னை நீரப்போமையா, போவாஸ் போவார் உம் போர்வையால் என்னை மூடுமையா, ஏசையா ஏசையா உம் அன்பினால் என்னை. அப்ப இனி நீங்க போர்வை விரிக்கும் பொழுது அவர் கோதுமையை நிரப்புகிற நேரம். அல்லேலூயா. அவர் சொல்லி இந்த வசனம் சொல்லுது, உச்சிதமான கோதுமையினால அவர்களை போஷிப்பார், கண்மலின் தேனினால் உன்னை என்னச்சுவேன்? திருப்தியாக்குவேன். தேனு எப்படி டேஸ்டா தானே இருக்கும், அப்படிதானே? தேனை புசித்திருக்கீங்களா? அப்போ கண்மலையில் உள்ள தேனா அது சுத்தமான தேன். ஒரு முள்ளுல எடுக்கிற தேன்ல அது முள்ளு இருக்கும், கற்கள் இருக்கும். ஆனா கண்மலையில இருந்து நம்மளை என்ன செய்தாரு? ஹல்லேலூயா. கண்மலையின் தேனினால் உன்னை நான் என்ன செய்தேன்? திருப்தியாக்குவேன். நான் இனி உன்னை தேற்றி, நான் உன்னை ஆற்றி, உன் காயங்களை ஆற்றி, உன் கண்ணீரை துடைத்து, நான் உன்னை திருப்தியாக்கி அந்த தேனினால் நிரப்பும் பொழுது அது எவ்வளவு டேஸ்டா இருக்கும். ஆமென். அப்படிப்பட்ட மகிமை அப்பா தந்து கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் எவ்வளவு உரிமையா, நான் அளிக்கும் நன்மையால் திருப்தி ஆவார்கள். கேட்காருங்க, அப்பத்தை கொடுக்குறாங்க, காடையை கொடுக்குறாங்க. ஹல்லேலூயா. ஆனால் அந்த மக்கள் எப்படி திருப்தி ஆகினார்களா? இல்லை. நானும் அப்படிதான் இருக்கிறேன், நீங்களும் அப்படிதான் இருக்கு, நம்ம திருப்தி இல்லை. ஹல்லேலூயா. சோத்ரா. சங்கீதம் 90ல 14வது வசனம் சொல்கிறது. சங்கீதம் 90:14. ஹல்லேலூயா. நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையினாலே திருப்தியாக்கும். ஹல்லேலூயா. சங்கீதம் 90:14 சொல்கிறது பாருங்க, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம். அப்ப இப்ப நம்ம அப்பா ஆசீர்வதித்துட்டாங்க, நம்ம வாழ்நாள் எல்லாம் இனிமே என்ன செய்ய வரும்? ஹல்லேலூயா. விசுவாசம் வருதா? அந்த கடத்தையே நினைச்சுக்கிட்டு இருக்காதாங்க, அந்த லோனே நினைச்சுக்கிட்டு இருக்க கூடாது. ஹல்லேலூயா. எல்லாம் மறைஞ்சிட்டு விசுவாசம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே நம்ம சிந்தனை கொண்டு வரக்கூடாது. ஒரு பலவீனம் இருந்தா அந்த பலவீனத்தையே கொண்டு வரது யாரு? சாத்தான்.
ஹல்லேலூயா. நீங்க இனி கண்ணீரோட இல்ல, நீங்க மகிழ்ந்து களி கூறணும், நீங்க கெம்பீரிக்கணும். அவர் அதை தான் பார்ப்பாரு. என் மகன் கெம்பீரிக்கிறானா, என் மக கெம்பீரிக்கிறாளா, மகிழ்ந்து களி கூறுகிறாளா? ஹல்லேலூயா. நாங்கள் எங்க வாழ்நாள் எல்லாம் ஹல்லேலூயா களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களுக்கு கிருபையினாலே திருப்தியாக்கும். ஹல்லேலூயா. சங்கீதம் 107:8 வசனம் சொல்கிறது. சங்கீதம் 107:8. ஹல்லேலூயா. தவனமுள்ள ஆத்துமாவே கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையினால் என்ன செய்தாரு? நிரப்பிறார். ஹல்லேலூயா. தவனமுள்ள ஆத்துமாவை கர்த்தர் திருப்தியாக்கி. பசி இருக்கிறதா? பாரம் இருக்கிறதா? உங்க பாரத்தை வச்சுட்டு போயிருங்க, கவலைகளை வச்சுட்டு போயிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம். ஒரு சந்தோஷமா இருக்குச்சுல, நம்ம சந்தோஷத்தை கெடுக்க அவன் என்ன செய்வான்? திட்டம் போடுவான். நம்ம உடைச்சி போட்டணும். அதை இல்லை இல்லை. சோத்திரம். சோர்ந்து போகக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. நான் கஷ்டப்பட்டதான் இது, நான் கஷ்டப்பட்டதான் இது வார்த்தையா? சோர்ந்து போகக்கூடாது. ஐஸ்வர்ய சம்பந்தர் உங்களோட இருக்கிறார். இன்னைக்கு நீங்க வெறுமையா இருக்கலாம், இன்னைக்கு ஒன்றுமில்லாம இருக்கலாம். என்னோட இருக்கிற ஆண்டவர் தான் உங்களோட இருக்கிறார். ஐஸ்வர்யவானோட இருக்கிற ஆண்டவர் தான் நம்மளோட இருக்கிறார். நம்மளும் ஐஸ்வர்யத்தின் பிள்ளைகள், நம்மளுக்கு குறைவில்லை. இன்னைக்கு அவங்களுக்கு தெரிந்ததை போல இருக்கும், நாளைக்கு நம்மளுக்கு தெரிந்ததை போல அவர் உயர்த்துற தேவன். நம்ம ஜீவனுள்ள தேவனை தேடுகிறோம். நம்ம கல்லையோ மண்ணையோ தேடலை. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவர் மேல நம்பிக்கை வைக்கணும், அவர்கிட்ட பொறுப்பை கொடுக்கணும். நம்ம மகிழ்ந்து ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. கடலாந்துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். ஹல்லேலூயா. வந்துருவாருங்க. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய நாமம் மகிமைப்பட தவனமுள்ள ஆத்மாவை கர்த்தர் திருப்தி ஆகிறார். பசியுள்ள ஆத்மாவை நன்மையினால் நிரப்ப. இந்த நாட்கள் அவர் பசியா வந்திருக்கிறீர்களா? அவர்கள் நன்மையால் நிரப்ப. இனி உங்களுக்கு பசி இல்லை. எதிலெல்லாம் பசியா இருக்கிறீங்க? பசினா நம்ம ஆகாரம் வயிறை தான் நினைப்போம், அப்படி இல்லை. எதிலெல்லாம் பசி? வயிறு பசித்தோட நம்மளால சாப்பிடாம இருக்க முடியாது. சாப்பிட்டாதான் நம்ம வயிறு நிரம்பும். ஹல்லேலூயா. அதே போல எதிலெல்லாம் பசியா இருக்கிறீங்க, அதெல்லாம் என் தேவன் நாட்களை நிரப்ப போகிறார். உங்களை நிரப்பிதான் அனுப்ப போகிறார். உங்களை ஆசீர்வதித்து தான் அவர் அனுப்ப போகிறார். அவர் உங்களை திருப்பதி ஆக்கி தான் அனுப்ப போகிறார். அவருடைய கரத்தை வைத்து தான் அனுப்ப போகிறார். இனி உங்க பாத்திரம் வெறுமை இல்லை. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். உங்களை வேர்பிரித்த தேவன் உண்மை உள்ளவர். தாயின் கருவிலை வேர்பிரித்த ஜீவன் உள்ளவர். நீங்க ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்க வந்திருக்கீங்க. நீங்க ஜீவனுள்ள தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கீங்க. ஆனா ஒன்று, அந்த வசனம் எழுதியிருக்கு, பரிசுத்த உள்ளத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளணும். மணவாட்டி சபைக்கு நீ மணவாட்டியா இருக்கிறா, உலகமான மணவாட்டியா இல்ல. நீ உலகமான ஆசிரத்துக்கு செவித்து நீ உலகமான மணவாட்டி இல்ல. பரலோக ராஜ்யத்தை தேடும் பொழுது இந்த பூலோகத்தில் ஆசீர்வாதம் எல்லாம் உனக்கு சேர்த்து கொடுக்கப்படும். நீ பரலோகத்துக்கு மணவாட்டி. புலோகத்து மணவாட்டினா கொஞ்ச நாள்ல அழிந்து போவோம். நம்ம மரணி ஒரு நாள் வரும் பொழுது அந்த பரலோகத்துக்கு போகும்போது அந்த மணவாட்டி நீ இருந்தா, அல்லேலூயா, அல்லேலூயா. அது எவ்வளவு மகிழ்ச்சி, அது எவ்வளவு சந்தோஷம். அல்லேலூயா. அவர் உங்களை போஷிப்பாருங்க. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், தவனமுள்ள ஆத்துமாவே கர்த்தர் திருப்தியாக்கி பசியுள்ள ஆத்துமாவை நன்மையால் நிரப்புகிறார். இனி உங்களுக்கு எதிலெல்லாம் பசி இருந்தோ இனி நீங்க பசியாய் இருப்பதில்லை. இனி நீங்க கவலைப்பட்டு இருப்பதில்லை. நீங்க இனி கண்ணீர் வடித்த நாட்கள் போதும். நீங்க கண்ணீர் வடித்த நாட்கள் போதும். நீங்க புலம்பின நாட்கள் போதும். அல்லேலூயா. அவரே ஆத்மா கிட்ட போய் நீங்க புலம்ப போக கூடாது. அடுத்தவங்க கிட்ட போய் பாரத்தை சொல்ல போக கூடாது. அடுத்தவங்க கிட்ட போய் கண்ணீர் வடிக்க போக கூடாது. அவர் சமூகத்துல புலம்பணும், அவர் சமூகத்துல கண்ணீர் வடிக்கணும். விசுவாசம் என்ற கேடகத்தை பிடிக்கணும், ஒரு ஜெயத்தை எடுக்கணும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா.
சங்கீதம் யோவேல் எடுங்க, அது 2:19 படிக்கலாமே. யோவேல் 2:19. ஹல்லேலூயா. நம்ம பழசே நினைச்சு கொண்டு இருக்க கூடாது. அவர் சொல்றாரு, கர்த்தர் மறுபடி உங்களுக்கு கொடுத்து நம்ம ஜனத்தை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு இனி 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 பிரஜாதிக்குள்ளே நிந்திய வைக்காமல், ஹல்லேலூயா, நிந்திய வைக்காமல் உங்களுக்கு தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் எண்ணெய் நினைச்சுவேன் கொடுத்தேன். நீங்கள் அதனால நினைச்சுவீங்க திருப்தி ஆவீர்கள். நான் என்ன தர போறேன்னு சொல்ல, கொடுத்தேன், திருப்தி ஆக்கினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம எப்படி ஜெபிக்கணும்? நீர் தந்ததுக்காக ஸ்தோத்திரம். நம்ம இனிமே எப்படி ஜெபிக்கணும்? ஹல்லேலூயா, என் கொம்பை உயர்த்தினதுக்காக ஸ்தோத்திரம். அண்ணாளுடைய வாழ்க்கையில அப்படிதானே. அண்ணாள் ஆலயத்துல கண்ணீர் வடிக்கிறாங்க. கண்ணீர் வடித்து கடந்து போகும் பொழுது ஹல்லேலூயா, அதுக்கு மேல அவங்க கண்ணீர் வடிக்க வந்தாங்களா? இல்லையே. அவங்க கொம்பு உயர்ந்ததுன்னு நம்ம வாசிக்கிறோம். அண்ணாளுடைய கொம்பு உயர்ந்தது. அப்போ உங்க கொம்புகள் உயர்ந்தது. அல்லேலூயா. அவர் சொல்றார் அல்லவா, தானியத்தின் திராட்சரசத்தையும் எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால் திருப்தி ஆகினீர்கள். அப்போ எண்ணெய்க்கு குறைவில்லை. அபிஷேக எண்ணெயை சொல்லலாம், உலகமான எண்ணெயும் ஒரு ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. தானியம்னா எல்லாமே உங்க வீட்டில் எண்ணெய் என்ன செய்யாது? கிச்சனுகளை எண்ணெய் என்ன செய்யாது? குறைவே வராது, குறை வராது. ஹல்லேலூயா. இனிமே அதிகமாக பிரியாணி கிண்டலாம், அதிகமாக என்ன செய்யலாம்? செய்யலாம். திருப்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம ஆசை உள்ளது திங்காமே சேர்த்து வச்சு என்னத்தை செய்ய போகிறோம்? ஹல்லேலூயா. இருக்கச்சில என்ன செய்யணும்? நினைத்தது என்ன செய்யணும்? சாப்பிடணும். ஹல்லேலூயா. திருப்தி வந்துட்டு உங்க கிச்சனில் இனி பொருட்கள் என்ன செய்யாது? குறையாது. ஹல்லேலூயா. உங்க அரிசிக்கு இனிமே குறையாதுங்க, எண்ணெய் குறையாதுங்க. ஹல்லேலூயா. நான் உடன்படிக்கையோடு சொல்லுதேன், நீங்க இனி உங்க வீட்டுல பணம் வைத்து பாருங்க, அந்த இடத்துல பணம் சேமித்து கொண்டது இருக்குங்க, அது இனி குறைவில்லைங்க. உங்க நகைலாம் பேங்கல இருக்குங்க. ஆனா இனி உங்க வீட்டுக்குள்ள வரணும். நான் விசுவாசத்தோட சொல்லுகிறேன். அடுத்த மேவன் ஒரு மகட்ட சொன்னேன், உன் நகையெல்லாம் நினைவு இருக்கிறதா? அந்த விசுவாசம். அப்ப எப்படி ஜெபிக்கணும்? என் ஆவிக்குரிய தாயை பயன்படுத்தும். என் தேவனுடைய கூடாரத்துல ஆண்டவரே, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன், இந்த இடத்துல எண்ணெயை வார்த்தேன், நான் மே ஒண்ணு வரும் பொழுது திருப்தியாகி வரணும். உடன்படிக்கை பண்ணி விசுவாசத்தோட செய்தா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா ஆசீர்வதிக்கும் பொழுதும் நம்ம என்ன செய்யக்கூடாது? கஞ்சமா இருக்க கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் உயர்த்தும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? விதைக்கணும். விதைச்சா நம்ம செய்யலாம். அதே 3 லட்சம் செலவழிச்சு கன்வென்ஷன் கூட்டம் வைக்கலாம். நேத்துல ஆகாரம் குறைஞ்ச எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. நம்ம கொஞ்சோல ஆத்மாடி தானே ஆகாரம் சொன்னோம், அவ்வளவு ஆத்மாவுக்கு நம்ம சொல்லலையே. அப்ப ஆண்டவர் அழைச்சிட்டு வந்தாரு, அதே போல உங்களை ஆசீர்வதிப்பாரு. எதுக்காக உங்களை ஆசீர்வதித்தாரு? அவருக்கு விதைக்க, அவரை கனம் பண்ண. ஹல்லேலூயா. இந்த எதுக்காக அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறாரு? இந்த நாட்களை எதுக்காக உன்னை குட்டுக்க மரியாதை வச்சிருக்கிறாரு? உன்னை குட்டுக்க மரியாதை மாற்றுவாரு. நீ குட்டுக்க மரியாதை இருக்கும் பொழுது உன் கையை சுருக்கியாச்சுனா அவர் சுருக்குவாரு. ஹல்லேலூயா. செவிக்க மரியாதை வச்சிருக்கிறாரு. நீ செவிக்காம குறுகிச்சுல அவரும் குறுகிதான் பாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க இத்தனை பேர் ஆசீர்வதிக்கப்பட்டா போதும், இல்ல வந்திருக்கிற அவ்வளவு பேர் ஆசீர்வதிக்கப்பட்ட போதும். ஹல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள நகலாம் வந்துருங்க. உங்க கல்ல வீட்டுக்குள்ள விடுங்க. உங்க பெற்றுள்ள ஹல்லேலூயா. எதெல்லாம் நீங்க விசுவாசிக்கிற ஆகும். நாட்களை ஆசீர்வாதத்தை குறித்து பேசிக்கொண்டு இருக்கிறார். எப்படி அடுத்த மேவனு நீங்க வரும்பொழுது நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டு வருவீங்க. நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்படுவார். நன்றி இயேசப்பா. ஹல்லேலூயா. அவர் சொல்றார், தானியத்தின் திராட்சை எண்ணெயும் கொடுத்தேன், நீங்கள் அதனால நினைச்சுவீங்க திருப்தி ஆகுவீங்க. யார் கொடுக்கிறா? இயேசப்பா கொடுக்கிறது. ஹல்லேலூயா. அவரு கொடுக்கிறது. அவர் கொடுக்க சில குறுகிய போவாது. ஹல்லேலூயா. அவர் கொடுக்க சில தடை வராது. கர்த்தர் நினைத்ததை யாரும் என்ன செய்ய முடியாது?
தடை பண்ண முடியாது. அவர் அடைச்சா திறக்க நம்மளால முடியாது. அவர் திறந்தா நம்மளால பூட்ட முடியாது. அவர் அடைக்கையும் செய்வார், திறக்கையும் செய்வார். அவர் அடைக்கையும் செய்வார், திறக்கையும் செய்வார். ஒரு திறக்கணுமா, அவர் அடைக்கணுமா, நீனே குட்டக்க மரியாளா எழும்பு, செவிக்கிற மரியாளா எழும்பு, தாங்குற மரியாளா எழும்பு, ஒரு தாயா எழும்பு, ஒரு சன்னதி ஆசீர்வதிக்கப்படும். நீ அடுத்துமே உண்ணும் பொழுது நீ அடுத்து சொல்ல முடியும், அக்கா எங்க எல்லாம் கடமை அடைச்சிட்டேக்கா, சொல்ல முடியும், சொல்ல முடியும். எல்லா பொருளும் வீட்டுக்குள்ள வரும், ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வரும். ஹல்லேலூயா, விசுவாசம். ஆமென், ஆமென். உபாகத்தை ஓசியா 13:6 எடுங்க. ஓசியாவில் படிங்க. 13:6 ஓசியா. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாயிற்று. அதனால் என்னை மறைந்து போனார்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நினைச்சேன், எனக்கு ஆண்டவரே நீர் எத்தனை கோடி என்னை ஆசீர்வதித்தார், நான் உண்மை மறக்க மாட்டேன் ஆண்டவரே. என் பிள்ளை 4 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் நான் உண்மை விட்டு மறக்க மாட்டேன். எப்படி என் பிள்ளை ஆதியில எப்படி இருந்துச்சு, ஆலையில் ஒரு வேலை ஒரு இன்றில் பாசம் போக முடியாத அளவுக்கு கூப்பிட்டு இன்றில்லாம கொடுத்தாங்க. அவருடைய கிருபை, அவருடைய கிருபை நான் எப்படி மறப்பேன், நான் எப்படி மறப்பேன். ஹல்லேலூயா. நீங்களும் அதே போலதான், ஒன்றில்லாமல் இருக்கலாம், வெறுமையா இருக்கலாம். நம்ம நிரப்புதாரே, அப்போ என் சுயத்துல தான், என் திறமையில தான், நான் மார்க் எடுத்ததுனால தான். அப்படிலாம் இல்லவே இல்லை, இல்லவே இல்லை. என் கர்த்தர் நல்லவர். ஒரு மிருகச்சீவன் வளர்க்கலாம், ஒரு மாடு வளர்க்கலாம். ஹல்லேலூயா. ஒரு அம்மா சோதரம் பாடு மேய்த்து கொண்டு இருந்தாங்க. ஹல்லேலூயா. சகோதரி குட்டியெல்லாம் கொடுத்தாங்க, ஒரு 5-6 குட்டி ஆடுகளாம். ஒரு நாள் பார்த்தா உள்ள ஆடுகளும் செத்து போச்சு. இங்கே இருந்து கொடுத்த ஆடுகள் எல்லாம் செத்து போச்சு, ஒன்னே ஒன்று தான் மீதி இருக்குன்னு சொன்னாங்க. ஆடுலாம் மறித்து நீ தந்ததும் எல்லாம் போயிட்டோமா பாருங்க. அப்போ ஆடா இருந்தாலும் அவர் நினைச்சாதான் ஆசீர்வதிக்க முடியும். நான் சொன்னேன், என் அம்மா அவ்வளோத்தையும் அங்கே அனுப்பினாட்டா அவசரப்பட்டு எல்லாம் மறித்துட்டே. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஒன்று வேணே வாங்கிக்குங்க, சில சகோதரி வேண்டான்னு சொன்னது உண்டு. ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ அந்த ஆட்டை நினைச்சு பாருங்க, எல்லாம் ஒரு மந்தை மறித்து போயிடுச்சு. ஹல்லேலூயா. ஏதா இருந்தாலும் தேவனுடைய கண்கள் அதில் இருக்கணும், தேவனுடைய கண்கள் அதை பார்க்கணும். நம்ம எப்படி இருந்தா ஹல்லேலூயா இந்த நாட்கிழமை மேன்மை போல தெரியும், நம்ம உயர்ந்ததை போல இருக்கும். அந்த ஆதியில உள்ளதை நினைக்கலனா அந்த மேன்மை நம்மளை விட்டு விலகிறோம். ஆதியில உள்ளதை நம்ம நினைக்கலனா எல்லாம் சீரமாவிரும். ஹல்லேலூயா. அவருக்கு கொடுக்க ஆசிரத்துக்கு விரோதமா நம்ம மறுதலிக்கும் பொழுது நம்ம மனம் திரும்பி அந்த ஆசிரத்தை பெற்றுக்கொள்ளணும். அடுத்தமே நம்மளை சாட்சியா இருக்கணும். அடுத்தமும் நான் நீங்க ஆசீர்வதிக்கிறதுக்காக தான் ஆண்டவர் என்னோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்க கண்ணீர் மாறதுக்காக தான் அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். உங்க துக்கம் மாறதுக்காக தான் அவர் பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் வருகை சீக்கிரமா இருக்கிற பொழுது நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும், விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வசனம் சொல்கிறது ஹல்லேலூயா. ஓசியா 13:6 தெளிவா சொல்கிறது, தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள், ஆனால் திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமையாவிற்று. மேட்டிமை வந்துட்டு ஒன்றும் இல்லாம இருக்கும் பொழுது என் ஆண்டவரே, என் ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும் அப்பா, என் கணவரை ஆசீர்வதியும் அப்பா, என் தொழிலை ஆசீர்வதியும், என் பிசினஸை ஆசீர்வதியும், என் விவசாயத்தை ஆசீர்வதியும், என் மிருகச்சீவனை ஆசீர்வதியும், என் பிள்ளை படிப்பு தேவை சந்தியும். ஒன்றும் இல்லாம இருக்கும் பொழுது அவர்கிட்ட கண்ணீர் விட்டு கேட்போம். ஆனா தலையை உயர்ந்த பொழுது நம்ம என்ன செய்யறோமா? அதுல மேட்டிமை வருகிறது. அப்போ கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அவனுக்கு மேட்டிமை என்ன செய்யக்கூடாது? வரக்கூடாதுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். நம்ம தலையை உயிர் திருப்பத்தியாக்கி கண்மலில தேனை தந்து என்ன செய்தாரு? திருப்பத்தியாக்குறாரு. இனி உங்களை திருப்பத்தி இப்போ நம்ம கண்ணீர் வடிச்சு கொண்டு இருக்கோம். இனிமே திருப்பத்தி ஆகணும் பொழுது
தலையை உயர்த்தும் பொழுது, இனி சீரவா இருக்கும் பொழுது அவர் ஆசீர்வதித்து, அல்லேலூயா, என் சுயத்துல யாம் பலத்துல இனி நம்ம சொல்லாத அளவுக்கு நம்ம இருந்தோம்னா மென்மேலும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு அடுத்த என்ன செய்ய முடியும்? கெட்டி எழுப்ப முடியும். ஆமென். அந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் பேசுறார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டதுக்காக நன்றி. அதே போல உபாகத்திலே ஆண்டவர் வசனம் தந்திருக்கிறார். நல்ல ஆசீர்வாதமான வசனம் தான் நம்மளுக்கு இன்னைக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க நிச்சயமா அடுத்த மே 1 கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைப்பட நீங்க சாட்சியாக ஆண்டவர் உங்களை உபாகம் 8:10 சொல்கிறது, ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை என்ன செய்ய? சோஸ்திரி. நீர் அவரை ஆசீர்வதித்ததுக்காக அவர் சோத்திரி. ஒரு அம்மா என்னோட கேட்டதுண்டு, நீங்க படிப்பே இல்லை, உங்க பிள்ளைகள் மட்டும் ஏன் இப்படி படித்துச்சு? எப்படி படிச்சுச்சு? அல்லேலூயா. அவருடைய கிருபை. நீங்க உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலையம்மா, நீங்க எப்படி உங்க பிள்ளைகள் இவ்வளவு பெரிய படிப்பு படிச்சு? நான் சொன்னேன், அவருடைய கிருபை. ஸ்தோத்திரம் தான். அல்லேலூயா. அப்போ அதே இது கொஞ்ச நாள் என் தலை உயர்ந்த பொழுது, அல்லேலூயா, அது என் திறமை, எனக்கு கொடுத்த ஞானத்தில் தான் சொன்னா நம்ம அல்லேலூயா உயர முடியாது. தாழ்த்தணும், தாழ்த்தணும். தாழ்த்தும் பொழுது அவர் உயர்த்துவார். அல்லேலூயா, உயர்த்தி கொண்டே இருக்கிறாய். இப்போ ஆகையால் நீ புசித்து திருப்பி தேடிந்து இருக்கையில் உன் தேவனாய கர்த்தரை உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவர் என்ன செய்ய? சோத்திரி. நீ மறக்காத, நீ ஸ்தோத்திரித்து கொண்டே இரு. நீ அவரை மகிமைப்படுத்தி கொண்டே இரு. அவரை உயர்த்தச்சில அவர் உங்களை உயர்த்துவார். நீங்க அவரை மகிமைப்படுத்தச்சில அவர் உங்களை மகிமைப்படுவார். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லாம இருக்கச்சிலையும் திருப்பத்தி இருக்காது. நம்ம தலை உயர்த்தும் பொழுது நம்மளுக்கு திருப்பத்தி இருக்காது. காடையை கொடுக்கச்சிலையும் திருப்பத்தி இல்லை, காடை இல்லாம இருக்கச்சிலையும் திருப்பத்தி இல்லை, மன்னாவை கொடுக்கச்சிலையும் திருப்பத்தி இல்லை, மன்னா இல்லாம இருக்கச்சிலையும் மக்களுக்கு திருப்பத்தி இல்லை. நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருடைய நாம மகிமைப்பட அந்த வசனம் சொல்லுகிறது 11, உன் தேவனாய கர்த்தரை மறவாத படிக்கும், நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளாம போகாத படிக்கும் எச்சரிக்கையாயிரு. அவர் உங்களுக்கு எப்படி உங்களை உயர்த்துதா போகிறார். அவர் எச்சரிப்பா பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் உடன்படிக்கை பண்ணி கொண்டே இருக்கிறார். உலகம் மகிமைப்படுத்த உன்னை உயர்த்த போகிறார். உலகம் மகிமைப்படுத்த உன்னை ஆசீர்வதிக்க போறார். ஹல்லேலூயா. அவர் ஆசீர்வதிக்க சில அந்த ஆசீர்வாதம் எப்படி வந்ததுன்னு தெரியாது, அது எங்கிருந்து வருதுன்னு தெரியாது. அது வரப்போகிறது, அது உங்களை தேடி வரப்போகிறது. ஹல்லேலூயா. அதான் உன் தேவனாய கர்த்தரே மறவாத படிக்கும், நான் இன்று உனக்கு விதிக்கிற அவருடைய கற்பனைகளையும் நியாயங்களையும் வசனத்தின்படி என்ன செய்யணும்? கை கொள்ளும் பொழுது வசனம் தான் கை கொள்ளும்போது போகாதபடிக்கு எச்சரி. நீ புசித்தி திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளை குடியிருக்கும் போதும், ஆண்டவரே எனக்கு ஒரு வீடு இல்லையே, எனக்கு ஒரு வீட்டை தருவாரா? ஆனா கெட்டி முடித்த மரபு திருப்பி இருக்காது, திருப்பி இருக்காது. சோத்ரா. உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி உனக்கு உண்டாகலாம் வருத்திக்க போதும். உன் இறுதியும் மேட்டிமையாகலும் உன்னை அடிமத்தின் வீடாகிய புறப்பட பண்ணி வரும். நீ அடிமையா இருக்கும் பொழுது, வெறுமையா இருக்கும் பொழுது, ஹல்லேலூயா, உன் இருதயம் மேட்டிமையாமலும் மேட்டிமையா இடையாமல் மேட்டிமை அடையக்கூடாது. ஹல்லேலூயா. உன்னை அடிமைத்தனத்தின் வீடாக ஏற்றிருந்து புறப்பட பண்ணின வரும். உன்னுடைய பின் நாட்கள் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை 15 சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து கொள்ளிவா சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத வறட்சி முள்ளையும் பயங்கரமான பெரிய வனாந்தர வழியா உன்னை அழைத்து வந்தவரும், உனக்காக பறையான கண்மலையிலிருந்து தண்ணீர் புடப்பட பண்ணினவரும். ஹல்லேலூயா. பிசாசுக்கும் கஷ்டத்துக்கும் ஒரு நேர ஆகாரத்துக்கும், ஹல்லேலூயா, எவ்வளதோ கஷ்டப்படும் பொழுது என் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம், என் ஆண்டவர் கொடுத்த திருப்பதி. ஆனால் அதுக்கு முறை சொல்லுவோம், எல்லாத்தோட நான் கஷ்டமாக தானே இருக்கேன். ஹல்லேலூயா. நான் எல்லாத்தோட கீழே தானே இருக்கிறேன். அப்போ இருந்தது நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஆனால் இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க இந்த இடத்துல? ஆனால் இனிமே அவர் கொடுக்க போறாரே, அப்போ என்ன செய்யணும்? இதெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? மறக்க
கூடாதுங்க அக்கா சொல்றாரு. ஆசீர்வதிக்க போகிறார். இந்த நாட்களில் ஆசீர்வாதமான வார்த்தை சொல்கிறார். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து வந்தவரும் உன் தேவனாய கர்த்தரை நீ மறவாமலும் சொல்றார். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்திரத்திலே உன்னை போஷித்து, வனாந்திரத்தில் 40 நாளுக்குள்ளத 40 வருஷமா என்ன செஞ்சாங்க? அலைஞ்சு கொண்டே இருந்தாங்க. இனியாவது நீங்க அலையாத அளவுக்கு நம்மளுக்கு எச்சரிப்பு கொடுத்து ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்படித்தானே இஸ்ரேல் மக்கள் அலைஞ்சாங்க. ஹல்லேலூயா. 40 நாளை வேங்கிறத 40 வருஷமா அலைஞ்சாங்க. அப்போ நீ 40 வருஷமா நீ அலையாண்டா, இந்த நாட்களை நீ வாங்கி திருப்தி ஆகி போனிதான் அவருடைய விசுவாசத்தோட அவர் உங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறார். உன் பிதாக்கள் அறியாத மன்னாவினால் வனாந்தரத்திலே உன்னை போஷித்து வந்தவருமான உன் தேவனாய கர்த்தரை நீ மறவாமலும் சொல்றார். நீ இனி மறக்காத, நான் இனி உன்னை ஆசீர்வதிக்க போறேன், நீ இனி என்ன செய்யாத, மறவாத. அல்லேலூயா. என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்து என்று நீ உன் இருத்திலே கொள்ளாமலும், என் திறமை, என் ஞானம், என் உழைப்பு, அல்லேலூயா, அப்படி நம்ம என்ன சொல்லப்படாதான், சொல்ல கூடாதான். அல்லேலூயா. உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படி இந்த நாள் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை கன பலனை உனக்கு கொடுக்கிறவர். அல்லேலூயா. எப்படி? உன் தேவனாய கர்த்தரே நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த ஆபிரகாமுக்கு உடன்படிக்கை பண்ணாங்களா இசப்பா? அல்லேலூயா. அதே போல நம்மளுக்கு உடன்படிக்கை பண்ணுதாங்க, உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. அல்லேலூயா. உடன்படிக்கை உறுதிப்படுத்துதாங்க. அடுத்த மே 1 இந்த நாட்கள் உங்களை உறுதிப்படுத்துதாங்க. அடுத்த மே 1 உங்களை உயர்த்துறாங்க. அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பலனை உனக்கு என்ன செய்வாரு? கொடுக்கிறவர். அல்லேலூயா. செபிப்போமா? அன்புலே சப்பா, நீ நல்ல திருப்தியான வார்த்தை பிள்ளைகளுக்கு பேசுனீங்கப்பா. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு கோடானு கோடி நன்றி ஏசப்பா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும் தகப்பனே. பரிசுத்த ஆவியானவரே உம்மை துதிக்கிறேன் ராஜா. தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறேன் ராஜா. விசுவாச என்ற கடத்தோடு நீங்கள் செவிங்க. கர்த்தருடைய நாமத்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு கடந்து போங்க. அடுத்த மே 1 சாட்சி சொல்வேன்னு நினைங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் பொருத்தனை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. நான் உன்னில் மகிமைப்படுவேன்னு சொன்னதே போல ஆண்டவரே, இந்த மே 1 ஒரு 100 ரூபா கடை காணிக்க கொடுக்க முடியலையப்பா, நான் இவ்வளோ கஷ்டப்படுதேனே நீங்கள் நினைக்கலாம். அடுத்த மே 1 கொடுக்குங்கரமா மாற்றுவாருங்க. அல்லேலூயா. நினைக்கிறதுக்கு மேலான காரியங்களை அவர் செய்ய போகிறார். இந்த நாட்களை ஒவ்வொருத்தரையும் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையால் திருப்தியாக்கி சொன்னீங்க. உச்சிதமான கோதுமையால் உங்களை ஆசீர்வதிப்பேன், கண்மலில் தேனினால் உங்களை திருப்தியாக்கி சொன்னீங்க. ஆமேன் ராஜா. கேட்கும் பொழுது நான் கொடுப்பேன்னு சொன்னீங்க. ஆமேன் ராஜா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட, கர்த்தருடைய நாமம் உயர, என் கர்த்தர் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க அப்பா. மே 1 கொடுத்த கருத்தை அப்படி எல்லாரும் செபிப்போமா? இந்த ஊருக்குள்ள பிள்ளை தந்திருக்காங்க வடிவாழ்புரத்தில். அல்லேலூயா. பிள்ளை அல்ல, நான் ஒரு மகனுக்கெல்லாம் சொல்லிச்சுல, அது ஃபோனில் இப்போ அது என்னது வச்சோடனே அப்படியே 2000 ரூபா போட்டு விட்டான். அல்லேலூயா. நான் நினச்சேன், இப்படி நான் அதிகாலை 1ஆம் தேதி நான் எழும்பி அதை சகோதரன் அந்த கூலை எனக்கு தெரியல சொல்லதுக்கு உடனே என்ன செய்தான். அல்லேலூயா. அதை எடுத்து பார்த்தோன்னே எனக்கு ஒரே சந்தோஷம். அதுக்கு மாதிரியே மகன் சொல்லலாம். அல்லேலூயா. அம்மா அந்த அண்ணன் சொன்னாங்கம்மா, அல்லேலூயா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்லேலூயா. என் மூலம் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட என் பிள்ளைகள் இவ்வளோ தூரம் தாங்குதாங்களே. அல்லேலூயா. சாத்தான் வெட்கப்பட்டு போயிட்டான் ஏசப்பா என்று. அல்லேலூயா. எனக்கு ஒரே சந்தோஷம். ஆமேன். அப்போ என் ஏசப்பா எவ்வளவு சந்தோஷப்பட்டு இருப்பாங்க. ஆமேன். உங்களை ஆசீர்வதிக்காம இருப்பாரா? நன்றி ஆண்டவரை. கொடுத்த ஒவ்வொருத்தரையும் 3 நாளுக்கு ஆகாரம் கொடுத்த, இந்த ஐஸ்கிரீம் குடித்த பிள்ளைகளை கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட. ஹல்லேலூயா. போன் மூலம் போட்ட பிள்ளைகளெல்லாம் கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட நான் ஆசீர்வதிக்கிறேன். வேலை செஞ்சு கடைசிவரை நின்று இந்த வாலிய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். எல்லா பிள்ளைகளும் நல்ல உதவி செஞ்சாங்க. அதுக்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லே கடந்து புகைச்சில
ஐஸ்கிரீம் சாப்பிட்டே சொன்னேன், நீங்களாம் ஆசீர்வாதமா இருப்பீர்களப்பா. அல்லேலூயா. ஊழியக்காரங்க வாயில வர வார்த்தை அது ஜீவனுள்ள வார்த்தை. அல்லேலூயா. கர்த்தர் மகிமைப்பட்டாருங்க. உங்களை அடுத்த வருஷம் மகிமைப்பட்டு உயர்த்துவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட நன்றி சொல்லி அப்படியே திருவிருந்து கலருமா. ஹல்லேலூயா. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மானம் இறங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மானம் இறங்கோ. நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோக செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியோ தெய்வமே, என்னை மன்னியோ. அவர் மன்னிக்கிற தேவன். ஐயோ அந்த சாபமோ இந்த சாபமோ அந்த இது புலம்பே கூடாதுங்க. மன்னிக்கிற தேவன். அவர் நீதிமானுக்குள்ள பாவிக்கே ஆனா மீண்டும் மீண்டும் அவரை நோகடிக்க கூடாது. என்னை மன்னியும் ஆண்டவரே. சோத்திரப்படிங்க.